வணக்கம். வெல்கம் டு SSCGD 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ்ல இது பார்ட் 5B. ஸோ 10th ஜனவரி ஷிஃப்ட் 4ல வந்து என்னன்னா ரிமைனிங் 11 to 20 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டினுக்கான டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, வித்தின் டைம் லிமிட் கூட நம்மளால சால்வ் பண்ண முடியுதா, அண்ட் ஆல்சோ 2023க்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுமா இல்லையா, அதை எப்படி வந்து என்ன அப்படின்னா டேக்கிள் பண்ண போறோம். அதான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 11. A man buy a toy car for 135 and sell it for 150. Find his gain percentage கேட்டிருக்காங்க. இது என்னன்னா 135 ரூபாய்க்கு வந்து என்னன்னா ஒரு டாய் வாங்குறேன், எவ்வளவுக்கு விற்கிற அப்படின்னா 150 ரூபா. அப்ப எனக்கு எவ்வளவு வந்து கூடி இருக்கு, 15 ரூபா வந்து கூடி இருக்கா. இந்த 15 ரூபா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 135 பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். சரி, இதுல 15 ரூபா வந்து என்னன்னா வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 135 வந்து என்ன கண்டுபிடிப்போம். 135 இப்ப 15 கீழே வந்து என்ன வரும் 135 வரும் இன்டூ 100 போடுவோம். ரைட், இப்ப இந்த எதால அடிக்கலாம், அஞ்சால அடிக்கலாம்ல. சோ 3 அஞ்சா 5 வரும். சோ 2 அஞ்சா 10, 7 அஞ்சா 35 வரும். 1 3 3 93 27 வரும். அதாவது என்ன வருதுன்னா 100 பை வந்து என்ன 9 வருது. ஸோ இதை நான் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும். ஸோ 9ஆல அடிச்சோம் அப்படின்னு வச்சுன்னா 9 மிச்சம் 10 வரும். ஸோ 9 மிச்சம் எவ்வளவு இருக்கும், 1 இருக்கும். 0 வச்சுன்னா நம்ம புள்ளி வச்சுன்னா 10 வரும், மறுபடியும் 1 இப்படியே போயிட்டே இருக்கும். சார் 11 பாயிண்ட் வந்து என்னன்னா 11% டேரக்டா வந்து என்ன ஆன்சர் வந்துடும். ஸோ இப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துக்கலாம்னா 135 இருக்குல்ல. ஸோ 135 வந்து என்ன 10% எனக்கு ஒரு சனம் சொல்லிப்போம். அப்போ 10% எவ்வளோ 13 பாயிண்ட் வந்து என்ன 5, நம்மளுக்கு வந்து 15 வரணும். ஸோ 13.5 வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. இன்னும் வந்து ரிமைனிங் வந்து என்னன்னா ஒரு 1% எடுப்போமே, எவ்வளோ ஒரு 1 பாயிண்ட் வந்து என்னன்னா 35 வரும். இது ரெண்டுமே நான் ஆட் பண்ணா எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 5 வரும், 8 வரும், 4 வரும், 1 வரும். ஸோ 14.85 வரும். இன்னும் இதோட கொஞ்சம் ஒரு 0 பாயிண்ட் வந்து என்ன 1 கிட்ட வரும். சரி, அதனால வந்து என்ன அப்படின்றது ரொம்ப மைனூட்டா எடுக்கிறத விட இப்படி போயிட்டு உங்களுக்கு டேரக்டா வந்து ஆன்சர் வரும். ஸோ எந்த மெத்தட் இருக்கோ அதை நீ வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா செகண்ட். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் வந்து என்னன்னா 4455 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் டயாமீட்டர் வந்து என்னன்னா 105 சென்டிமீட்டர். வாட் இஸ் ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்ப கோனோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா தெரிஞ்ச இந்த கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லையா ஜஸ்ட் வந்து என்ன இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போறது வந்து நல்லது. என்ன ஃபார்முலா, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாக்கான கோன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. பை ஆர் வந்து என்ன, இந்த எல்லு தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் ஹைட். ஓகேவா. ஆர் வந்து என்னன்னா ஆரம். நமக்கு டயாமீட்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 கொடுத்துருக்காங்கன்னா டயாமீட்டர் கண்டுபிடிக்க வந்து என்ன டி, அதுல இருந்து ஆரத்தை எப்படி கண்டுபிடிப்போம், 5 வந்து 2 போடுமா. ஸோ 105ல இருந்து வந்து என்னன்னா 2ஆல அடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு வரும் 52 பாயிண்ட் வந்து என்னன்னா 5 வரும். ரைட், ஆரம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ 4455 இருக்கா ஈக்குவல் டு 5க்கு வந்து வேல்யூ என்ன 22 வந்து என்னன்னா 7 போடுவோம். ஆருக்கு என்ன வேல்யூ இருக்கு, இங்க ஆறு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 52 பாயிண்ட் வந்து 5 நம்ம கண்டுபிடிச்சது. அண்ட் எல் இதான் வந்து என்ன நம்ம கேட்டிருக்கோம். சரியா, அப்படியே வந்து என்ன அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேணும். ஸோ எல் அப்படியே வச்சுக்க வேண்டியதான். என்ன வரும் 4455 இருக்கும். ஸோ இன்ட்டு 7 இதாகும். கீழே இருக்கு வந்து என்ன 22 இன்ட்டு வந்து என்ன 52 பாயிண்ட் வந்து என்ன 5 வருமா. ரைட், இப்போ நம்ம என்ன அடிப்போம்னா இது வந்து என்னன்னா 11 அடிப்போம். 2 11 22, 4 11 44, 0 வரும், 5 11 55. சரியா, இந்த 405 இன்ட்டு 7 நம்ம பண்ணா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 28 வந்து என்னன்னா 35 வரும். ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணிட்டு அதனால சொல்றேன். ஓகேவா. அடுத்து 52.5 ரெண்டால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 105 வந்து வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல. ஸோ இது அந்த 52 இன்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ணா 105 வரும். இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 27. சரியா, அதாவது 105ல இருந்து என்ன 27 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்துச்சுன்னா டேரக்டா வந்து ஆப்ஷன் போயிருங்க. நம்மளால 105ல இருந்து வேற ஏதாவது நம்ம மல்டிப்ளை பண்ணா அந்த ஆன்சர் தான் பண்ணணும். ஒன்னொன்னா வந்து என்னன்னா ஒவ்வொரு நம்பரா நீங்க அடிக்கிறதுக்கு பதிலா ஜஸ்ட் ஆப்ஷன் எடுத்து வந்து என்ன அப்படின்றதுனா மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் இந்த வேல்யூ வந்துச்சுன்னா ஈஸியா வந்து போட்டு போயிடலாம். சார் டைம் வந்து கன்சியூம் பண்றதுக்காக. கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 13 என்னன்னா லீனியர் ரேஸ் ஆஃப் வந்து எவ்வளவு 1000 மீட்டர் இருக்கு. ஓகே, சலோனி வந்து என்ன பீட் ஸ்வேதா பை வந்து என்ன 100 மீட்டர், பை ஸ்வேதா பீட் வந்து சோனம் பை வந்து என்ன 150 மீட்டர், பை ஹவு மெனி மீட்டர்ல சலோனி வந்து என்ன பீட் சோனம் இந்த சேம் டேஸ்ன்னு கேக்குறாங்களா. நம்ம நார்மலா ஒரு பண்ற மிஸ்டேக் நான் சொல்றேன் பாருங்க. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் இருக்குல்ல. ரைட், 1000 மீட்டர் இருக்கு. இப்ப வந்து சலோனி பீட் ஸ்வேதா அப்படின்னா சலோனி வந்து என்னன்னா 1000 மீட்டர் ஓடிட்டேன், ஸ்வேதாவை வந்து பீட் பண்றேன் 100 மீட்டர்னா அப்ப இவங்க எவ்வளவு ஓடிப்பாங்க ஸ்வேதா 900 மீட்டர் வந்து என்னன்னா ஓடிப்பாங்க. ரைட்டா, இப்ப ஸ்வேதா வந்து சோனம் பை வந்து 150 மீட்டர். இப்ப ஸ்வேதா இங்க இருக்காங்க, சோனம் வந்து எவ்வளவு வந்திருப்பான் 150 மீட்டர் வந்து என்ன பிலோல இருப்பானா இருக்கும்போது எவ்வளவு வந்திருப்பான் 750 வந்து என்னன்னா வந்திருப்பான். ரைட், இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அவங்க கேட்டது இது வந்து சலோனி, இது வந்து என்ன ஸ்வேதா, இது வந்து என்னன்னா சோனம். ரைட், அவன் கேட்டிருக்கிறது ஹவு மெனி மீட்டர் டஸ் சலோனி வந்து பீட் சோனம். 1000 இருக்கு, 1000ல இருந்து 750 வந்து கழிச்சா எவ்வளவு 250 இருக்குல்ல. அவ்வளவுதான் 250 மீட்டர்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அவன் பீட் பண்ணும் அப்படின்னு நினைச்சு போட்டுவான். நம்மளுக்கு ஆப்ஷனே இருக்கு பாருங்க 250 மீட்டர். ஆனா அது வந்து என்னன்னா தப்பு. ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இப்ப சலோனிக்கும் சோனமுக்கும் வந்து என்னன்னா கனெக்ட் பண்ற இதே கிடையாது. யாரு கனெக்ட் பண்ணுவானா ஸ்வேதா இருக்காங்களா அவங்க தான் வந்து அதுல கனெக்டிங் பண்ணி ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்றது வந்து அவங்க தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மூணுக்குமே வந்து என்னன்னா இந்த ஸ்வேதா காமனான ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து என்னன்னா மூணுமே வந்து ஈக்குவேட் பண்ணலாம். அதான் வந்து என்ன பண்ண போறோம். சரி, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லீனியர் ரேஸ் ஆஃப் வந்து என்னன்னா 1000 மீட்டர் இருக்குல்ல. இந்த 1000 மீட்டர்ல வந்து என்ன ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சலோனி இருப்பான். ஓகேவா, சலோனி இருப்பாங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா ஸ்வேதா இருக்காங்க. இந்த சைடு ஸ்வேதா வந்து என்ன வச்சுக்கலாம். சரியா,
இப்ப சலோனி வந்து என்னன்னா 1000 மீட்டர் ஓடுறான் அப்படின்னா இவங்க எவ்வளவு தூரம் ஓடுவான்? 900 இது ஓடிப்பாங்களா? இப்ப இதுல இருக்க 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோ அடியா, அப்ப என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:9 இந்த ரேஷியோல வந்து என்னன்னா ஓடிப்பாங்க. சோ இது இருக்கட்டும். அடுத்து ஸ்வேதா இருக்காங்க, சரியா? ஸ்வேதா இருக்காங்க. இந்த வந்து என்ன சோனம் இருக்காங்க. இப்ப ஸ்வேதா வந்து என்ன எவ்வளவு ஓடிப்பாங்க? இவங்க வந்து 1000 மீட்டர் ஓடி இருந்தாங்கன்னா இவன் எவ்வளவு ஓடிப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150. அப்ப எவ்வளவு ஓடிப்பாங்க? 850 வந்து என்னன்னா சோனம் ஓடிப்பாங்க, ரைட்? இப்ப இதுக்கு அடிப்பான் பாருங்களேன். இங்க இருக்கு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. இதை எதெல்லாம் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ ஐயால அடிக்கலாம்ல. சோ ஐயால அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 20 வரும். சோ இங்க 85க்கு என்ன வரும் அப்படின்னா 17 வரும். அப்ப என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ரேஷியோ 20 வந்து என்னன்னா 17ல இருக்கும். சரி, இப்ப நமக்கு வந்து ஸ்வேதா இதான் வந்து 9ல இருக்கு, இவங்க வந்து ஸ்வேதா வந்து 20ல இருக்கு. இது ரெண்டையும் நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மூணுமே வந்து என்னன்னா ஒரே சம்மா எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி செகண்ட் வந்து என்ன அப்படின்னா 9ஆல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்க இருக்கிறது 9 தான். 20 பண்ணா இந்த இருக்கிற வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இதை வந்து மாறும்போது ரெண்டுமே ஈக்குவல் ஆகிறதுக்காக பண்றோம், சரியா? இப்ப மொத்தமா அந்த இவங்களோட இதையே வந்து டோட்டலா பண்ணுவோம்ல. சோ 20 இன்ட்டு வந்து 10⁹ வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? இங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன 200 வருமா, ரைட்? 200 அண்ட் வந்து 92 18, அப்ப 180 வரும். சரி, இது இருக்கட்டும். அதே மாதிரி இங்க என்ன 9ஆல பண்ணோம் அப்படின்னு பார்த்தா இது வந்து 180 வரும். சோ அதே மாதிரி வந்து என்னன்னா 17 இன்ட்டு வந்து 9 பண்ணா எவ்வளவு வரும்? 153 வரும், ரைட்? 153 17 9 63, ரைட்? ஆமா, 153 வருது. சரி, இப்ப இந்த ஈக்குவல் ஆயிடுச்சு பாருங்களா, 180 30. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா மூணுமே வந்து என்ன ஈக்குவல் பண்ண வேண்டாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா இப்ப உங்களுக்கு இது எப்படி இருக்கும்னா 200 இருக்கும். அதே மாதிரி வந்து என்னன்னா ஸ்வேதா 150 இருக்கும். சோனம் வந்து 153. இது என்ன மீனிங்னா அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் வந்து யாரு? சலோனி தானே. சலோனி 200 மீட்டர் ஓடிதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸ்வேதா எவ்வளவு அடிப்பாங்கன்னா 180 போயிருப்பாங்க. ஸ்வேதா 180 போனாங்க அப்படின்னு பார்த்தா சோனம் வந்து 153 வந்து போயிருப்பாங்க. சரி, இதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்களே நம்மளுக்கு இப்ப ஈக்குவேட் பண்ண வேண்டாம். இப்ப சலோனி வந்து என்னன்னா 200 வந்து என்னன்னா மீட்டர் அப்படின்னா இதுல சோனம் எவ்வளவு இருக்கான்? 153 மீட்டர் வந்து என்னன்னா ஓடிப்பான். நம்மளுக்கு கேட்கறது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வி என்ன? ஹவு many மீட்டர் டஸ் சலோனி பீட் சோனம் இந்த சேம் ரேஸ்? ஆனா மொத்த ரேஸ் எவ்வளவு? 1000 மீட்டருக்கு ஓடுறதுல. இப்ப நம்ம 1000 ஓட்டுறோம்னா என்ன பண்ணுவோம்னா இதை வந்து 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 5ஆல மல்டிப்ளை நம்மளுக்கு 1000 மீட்டர் வந்து அப்ப 1000 மீட்டர் வருதா, ரைட்? 1000 மீட்டர். அப்ப இதில் 5னா இதையுமே 5ஆல பண்ணணும்ல. சோ 153 இன்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆல பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வரும்? 765 வருதா, ரைட்? 765 மீட்டர். அதாவது என்ன மீனிங்னா சலோனி 1000 மீட்டர் ஓடிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனம் வந்து என்ன 765 மீட்டர் வந்து என்ன ஓடிப்பாங்க. சரி, இப்ப பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன தேவை கேட்டிருக்காங்கன்னா அவன் எவ்வளவு வந்து ஹவு many மீட்டர் த சலோனி பீட் வந்து சோனம் எவ்வளவு இதுல வந்து பீட் பண்ணுவாங்கன்னா எவ்வளவு கேப் இருக்கு இவங்க ரெண்டுக்குள்ள கேப் வந்து 235 மீட்டர் இருக்குல்ல. ஸோ 235 மீட்டர் இந்த கேப்ல வந்து என்னன்னா உங்களுக்கு பீட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதான் வந்து என்ன கேட்டிருக்கான். ஆன்சர் வந்து 235. ஓகேவா? இது கொஞ்சம் வந்து என்ன ட்ரிக் பண்ண மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அது வந்து என்னன்னா நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். பட் இதை வந்து ஃபாலோ பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம டக்குன்னு பண்ணோன்னே வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போடுறது இதாக இருக்கும். அதுல ஆப்ஷன் வேற கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து ராங்கா வந்துடும். ஸோ அதுக்காக சொல்றேன். ஓகே, 14வது கொஸ்டின்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபோர் பிரைம் நம்பர் வந்து அரேஞ்ச் இந்த அசெண்டிங் ஆர்டர் ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 நம்பர் வந்து என்ன 255 அண்ட் லாஸ்ட் 3 வந்து என்னன்னா 1955 இருக்கும்போது லார்ஜஸ்ட் பிரைம் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதுல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து லார்ஜஸ்ட் பிரைம் நம்பர் நான் ஆப்ஷன் வச்சு ஜஸ்ட் இந்த கொஸ்டினை பாக்குறேன். பார்த்தோன்னே என்ன வந்து என்னால வந்து என்னன்னா இங்க இருக்க இந்த வந்து இன்டர்பிரேட் பண்ணி கொண்டு வர முடியல. ஆனா ஆப்ஷன் வச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சு பண்ணும்போது லார்ஜஸ்ட் பிரைம் நம்பர் இந்த 4 கூட ஏதாவது ஒரு நம்பர் தானே இருக்கணும். நான் 23 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ லைக் 23 வந்து என்ன அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர் எடுக்கிறேன். அப்ப பிரைம் நம்பர்ல லார்ஜஸ்ட் வந்து 23னா அப்படியே நான் வந்து குறைச்சு தான் வர பார்ப்பேன். இதுக்கப்புறம் என்ன கம்மியான பிரைம் நம்பர் 19 எடுப்பேன். அதுக்கப்புறம் என்ன நம்பர் இருக்கும்? 17 எடுப்பேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா 13, ரைட்டா? இதான் வந்து என்ன பிரைம் நம்பர் மட்டும் வரும். சரி, இப்ப இந்த 4 நம்பர் இருக்குல்ல அவ கேட்டிருக்கிறது வந்து என்னன்னா மொத்தமே 4 நம்பர் தான். ஸோ நான் 4 நம்பர் கண்டுபிடிச்சேன் ஈஸின்னு நினைச்சு வந்து பண்ணிடலாம். பட் கிடையாது. ஏன்னா இப்ப அந்த ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 அதாவது இந்த 13 17 19 மூணையும் மல்டிப்ளை பண்ணுங்களேன். 13 இன்ட்டு 17 இன்ட்டு 19 இதை பண்ணா நம்மளுக்கு வந்து 255 வரும். யோசிச்சு பாருங்களேன். இதுலயே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து தாண்டி போயிடும். இது எப்படி வந்து 255 வரும்? கண்டிப்பா வந்து இது 4 டிஜிட்ல போயிடும். அதனால வந்து இது தப்பு. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா இந்த 4 பிரைம் நம்பர்ல வந்து லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 23 கூட இருக்கலாம், ஆர் வந்து 31 கூட இருக்கலாம். ஆனா இந்த நம்பர் எல்லாம் இருக்கணும் கிடையாது. இங்க 13க்கு பதிலா என்ன இருக்கலாம்னா 2 கூட இருக்கலாம்ல. ஏன்னா அது கூட சின்ன நம்பர் தானே. அவன் கேட்கறத வந்து அசெண்டிங் ஆர்டர்ல சொல்லிருக்கான். அதனால எந்த நம்பர் வேணா இருக்கலாம். சோ அதை நீ புரிஞ்சுக்கணும், சரியா? சரி, இப்ப நம்ம வந்து என்னன்னா பாத்துருவோம். என்ன சொல்லிருக்காங்க ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 நம்பர் வந்து என்ன அதாவது ஏதோ ஒரு நம்பர் அதாவது ஏன்னு ஒரு நம்பர் இருக்கட்டும், பி நம்பர் இருக்கட்டும், சி இந்த மூணுமே வந்து என்னன்னா பிரைம் நம்பர். இதை பண்ணா எனக்கு என்னன்னா 255 வருது. இப்ப நான் இந்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த 255 தானாவத்துல போறேன். அது பிரைம் நம்பரால வந்து என்ன இது பண்ற மாதிரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் வந்து 1ல இருந்து 10க்குள்ள இருக்க பிரைம் நம்பர் என்ன? அதாவது 2 வரும், ரைட்? அதுக்கப்புறம் 3 வரும், அதுக்கப்புறம் 5 வரும், அதுக்கப்புறம் 7 வரும், அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா சோ இது 2 3 5 7 இது நம்பர் இருக்கட்டும், சரியா? இப்ப இதுல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா இந்த இதுல வந்து டானாவத்துல பிரைம் நம்பர் வச்சு வந்து போட்டு போங்க. 255 நான் வந்து 2ஆல பண்ண முடியாது, ஏன்னா அடியாகாது, சரியா? அதனால நான் 3ஆல பண்றேன், சரியா? கண்டிப்பா வந்து என்னன்னா அந்த 3ஆல ஆகும். ஆமா, 3ஆல ஆகும்போது என்ன வரும்? 21 வருமா, ரைட்? 8 வரும், 8 வரும், 21. அப்ப மிச்சம் என்ன இருக்கு? 5 வரும், ரைட்? 85 வரும்.
அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அஞ்சால பண்ணலாம்ல, ஏன்னா 5 வந்து பிரைம் நம்பர். ஸோ அஞ்சால பண்ணனா எனக்கு என்ன வருதுன்னா 17 வருது. இப்ப 17 பண்ணுமோன்னா பண்ண முடியாது, ஏன்னா 17 ஒரு பிரைம் நம்பர். ஸோ அதனால இதுதான் ஒன்று. இப்ப என்ன மீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 கிடைக்குது, 5 கிடைக்குது, 17 கிடைக்குது. ஸோ இந்த 3 நம்பர் நம்மளுக்கு கிடைக்குதுல, இந்த 3 தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் ஆஃப் த வந்து என்ன, இந்த 3 நம்பர்ல இருக்கணும். சரி, இப்ப பார்த்துட்டோம். மிச்சம் என்ன நம்பர் 1955 இருக்காங்க. இதுக்குமே வந்து கண்டுபிடிப்போம், அந்த லாஸ்ட் 3 நம்பருக்கான இதுதானே. இப்ப இதே வந்து என்னன்னா பிரைம் நம்பர்ல காணாமத்தல் போடுவோம். சரியா, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம பிரைம் நம்பர் 2 போடுவோமா, போடாது, ஏன்னா அடியாகாது. 3 போட்டோம் அப்படின்னா 3 அடியாது. நீங்க பாருங்களேன், 3 போறோம்னு வச்சுக்கோங்க, என்ன வரும், 5 6 18 வருமா, மிச்சம் 1 வரும், 15 வரும். 5 5 மிச்சம் 5 இருக்குல்ல, இந்த 5க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 3 வரும், மிச்சம் 2 வரும், பாயிண்ட்ல வரும். அதனால வந்து என்ன, இது போட முடியாது. சரியா, சோ அதனால சொல்றேன், இந்த 3 வராது. அப்ப டைரக்டா என்ன வரும்னா 1955ல டைரக்டா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வரும். ரைட், 5 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது, 391 வரும். நீ போட்டு பாருங்க, வந்துடும். சரியா, இப்ப இதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இங்கேயே வந்து என்னன்னா 3 நம்பர் கண்டுபிடிச்சேன், இல்ல ஏதாவது ஒரு நம்பர் சும்மா நான் போட்டு பாக்குறேன். 17 போட்டோன்னு வச்சுங்க, டேரக்டா வந்து என்னன்னா இதாகுது, 23 வந்து என்னன்னா 23 × 17 எனக்கு என்ன 391 வந்துச்சு. இப்ப என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, சோ ஆல்ரெடி நான் 3 நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப வந்து புதுசா ஒரு நம்பர் 23 வந்துருச்சு. அவ்வளவுதான். ஜஸ்ட் வந்து என்னன்னா நம்ம அசெண்டிங் ஆர்டர் எழுத வேண்டியதான். அப்ப என்ன வரும், 3 5 17 23. இதை நீங்க செக் பண்றது எப்படி செக் பண்ணலாம், அவன் சொல்லியிருக்கான், ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 நம்பர். அப்ப 3 × 5 × 17, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து 255 வந்து வரணும். அவ்வளவுதான். இது பண்ணி பாருங்க, டைரக்டா வந்து என்னன்னா நமக்கு ஆன்சர் வரும். இந்த வேல வந்து என்னன்னா போறதா வந்து என்னன்னா பெஸ்ட் மெத்தட் டு கோ. ஓகேவா. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 15. A boy வந்து என்னன்னா travel from the home to college at a rate of வந்து என்னன்னா 35 km/h. சரி, walked back to the rate of வந்து 3 km/h. If the whole journey took எவ்வளோனா 6 hours 30 minutes, then the distance of the college from the home வந்து என்னன்னா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சொல்ல சில இருக்கா. ஸோ நம்மளுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து சொல்ல, ஆனா அந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்ப நம்ம போறதுக்கும் வரதுக்கும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாதுல. ஓகே, அதனால இது டீன்னு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் நான் போகும்போது வந்து என்ன ஒரு டைம் வரும், திரும்பி வரும்போது வந்து வேற டைம் வரும். ஏன்னா இங்க வருங்க 1 ஹவருக்கு 35 கிலோமீட்டர் போவேன், திரும்பி வரும்போது 1 ஹவருக்கு வந்து 3 கிலோமீட்டர் தான் வரேன். அப்ப டிஃபரன்ஸ் இருக்கு. மொத்தத்தையும் கூட்டினா எனக்கு எவ்வளவுனா டோட்டல் டைம் எவ்வளவா, 6 ஹவர் வந்து என்ன 30 மினிட்ஸ், 6 ஹவர் 30 மினிட்ஸ். இதை நான் எப்படி எழுதிக்கலாம், அதாவது 6 மணி நேரம் வந்து என்னன்னா 6 1/2 வச்சுக்கலாம்ல. இந்த இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், ஸோ 6 2 12 + 1 கூட்டுவோம் 13 வந்து 2. சரியா, இப்படி வச்சுக்கலாம். இப்ப T1 கண்டுபிடிக்க, அதாவது நம்மளுக்கு வந்து என்னன்னா ஸ்பீடுக்கான ஃபார்முலா தெரியல, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இப்ப டைம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை வந்து ஸ்பீட், அவ்வளவுதான். நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து T1 எவ்வளவு வரும், அதாவது அங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான், ஏன்னா போறதுக்கான வந்து என்னன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, ஒரே டிஸ்டன்ஸ் அது D இருக்கட்டும். கீழே வந்து என்னன்னா ஸ்பீட் என்ன சொல்லிருக்காங்க, 35 km/h. சரியா, நமக்கு மாத்தணுமா தேவையில்லை, ஏன்னா இங்க எல்லாமே கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, அப்படியே வச்சுக்கலாம். சரி, அடுத்து T2க்கு வந்து என்ன டிஸ்டன்ஸ் அதே தான், ஆனா ஸ்பீட் வந்து என்னன்னா 3 km/h. டோட்டல் டைம் எவ்வளவு 13 வந்து என்ன 2. ரைட், இப்ப இந்த T வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனா எடுத்துக்கலாமா. எஸ், இந்த T வந்து என்னன்னா காமனா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 1 hour 1/35 வரும், இங்க வந்து என்னன்னா 1/3 வரும். ஸோ இங்க வந்து என்ன இருக்குன்னா ஆல்ரெடி வந்து 13 வந்து என்ன 2 இருக்கு. ரைட், இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ T இருக்கட்டும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா இங்க வந்து 3 வரும், இங்க வந்து 35 வரும். 3 35 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஸோ 105 வரும். ரைட், 105 வருது. இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 வந்து 2 இருக்கு. அவ்வளவுதான். அப்படியே வந்து என்ன பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணா அந்த T அப்படியே இருக்கட்டும், அதாவது இங்க 13 இருக்கு, ஸோ கீழே வந்து என்ன 2 இருக்கு, இந்த 105 மேல போகுமா, இந்த 105 மேல போகும். அதே மாதிரி வந்து அந்த 35 3 38, அது வந்து என்ன வரும்னா கீழே வரும். ரைட், 38 கீழே வரும். இது வந்து நம்மளுக்கு சரியா. ரைட், இப்ப பண்ண வேண்டியதான். நம்ம அடிச்சு கொடுக்கணும், எதால அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேரக்டா பண்ணும்போது வந்து என்னன்னா 13 இருக்கு, 105 இருக்கு, 2 இருக்கு வந்து 38 இருக்கு. அப்படியே வந்து என்னன்னா இது பண்ண மல்டிப்ளை பண்ண 13 × 105 மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி வந்து 38 × 2. ஸோ 13 × 105 எவ்வளவு வரும் அப்படின்னா 1300 வந்து 65 வரும். ஸோ 38 × 2 என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 76 வரும். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா ஜஸ்ட் லைக் அடிக்கிறது மட்டும் தான். நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா ஆன்சர் வந்து டேரக்டா வந்துடும். 17.96. ஓகேவா, அப்ராக்சிமேட்லி வந்து என்னன்னா வந்துடும். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். உங்களுக்கு புரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் நமக்கு எடுத்து இந்த டோட்டல் டைமோட வந்து என்ன மேட்ச் பண்ணணும். ஸோ அவ்வளவுதான். ஓகே, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 16. அமன், ராம் அண்ட் வந்து கபில் கேன் கம்ப்ளீட் ஒர்க் வந்து என்னன்னா 68 டேஸ், 51 டேஸ், 17 டேஸ் ரெஸ்பெக்ட். அப்ப தனித்தனியா பண்ணாங்கன்னா இவ்வளவு நாள்ல பண்ணிடுவாங்க. இஃப் தே ஒர்க் ஆன் த ஆல்டர்னேட் டேஸ் சச் தட் அமன் வந்து ஒர்க் ஆன் ஃபர்ஸ்ட் டே, ராம் வந்து என்ன செகண்ட் டே, கபில் வந்து என்ன தேர்ட் டே, தென் அகைன் அமன் ஒர்க் ஆன் வந்து ஃபோர்த் டே அண்ட் சோன். ஓகே, இப்போ எப்படின்னா முத நாள்ல வந்து என்ன அப்படின்னா அமன் பண்றானா, செகண்ட் வந்து என்னன்னா ராம் பண்ணுவான், 3வது நாள் வந்து என்னன்னா கபில் பண்ணுவான், 4வது வந்து அப்படியே வந்து அமன் பண்ணுவோம், அப்படியே வந்து என்ன கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் டேஸ் இன் விச் வந்து என்ன 50% ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட். இப்போ என்ன சொல்றாங்கன்னா சிங்கிள் டே வந்து கொடுத்துட்டாங்க, அதாவது சிங்கிள் பர்சன் எவ்வளவு டேல முடியும்னு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் ஒர்க் கிடைச்சிடும். அந்த டோட்டல் ஒர்க்ல வந்து 50% கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து வந்து என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். சரியா, ரைட். இப்ப இந்த அமன் இருக்குல்ல, சோ அமன் அதே மாதிரி வந்து ராம்,
இது வந்து கபில். ஓகே, இவங்க 3 பேரும் என்னன்னா இவன் எவ்வளவுனா 68 டேல பண்ணுவான். இவன் எவ்வளவு டேல பண்றான்? 51 டேல பண்ணுவான். இவன் எவ்வளவு டேல? 17 டே. இப்ப 68 எழுதுறேன். 68 51 17 இதுக்கு வந்து என்ன எல்சிஎம் எடுக்குமா, டானாவத்தல் போடும். சரி, இது வந்து என்னன்னா 17 வந்து என்ன அடிக்கணும்னு வச்சேன். 17 வச்சா டேரக்டா வந்து என்ன அடியாகும். ஸோ அதனால நான் எடுத்திருக்கேன். அதாவது 17 × 4 வந்து என்ன வரும்? 68 வரும். அதே 17 × 3 வந்து என்ன வரும்? 51 வரும். அதே மாதிரி 17 × 1 இதுக்கப்புறம் நம்மளால போக முடியும், அவ்வளவுதான். 17 × 4 × 3 மூணுமே வந்து என்னன்னா மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 204 வந்துரும். ஓகேவா? ஸோ 204 வந்து என்ன மொத்த ஒர்க் டன். இப்ப நான் 68 டேஸ்ல பண்றேன் அப்படின்னு டேஸ். ஓகேவா? இதெல்லாம் டேஸ். இப்ப நான் 68 டேல்னா 1 டேல எவ்வளவு பண்ணிருப்பேன்? ஸோ 1 டேல வந்து என்னன்னா நான் 3 ஒர்க் பண்ணுவேன். யோசிச்சு பாருங்க. 68 × 3 மல்டிப்ளை பண்ணா 204 வரும். அதே மாதிரி 51 இன்ட்டு வந்து 4 பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 வரும். அதாவது 17 இன்ட்டு என்ன வரும்? 17 இன்ட்டு 12 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 204. அது என்ன மீனிங்னா ஒரு நாள நான் 3 ஒர்க் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து 68 நாள வந்து 204 ஒர்க் பண்ணுவோம். ஒரு நாள 4 ஒர்க் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் வந்து 51 நாள்ல வந்து 204 ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதே பேட்டர்ன் தான் இதெல்லாம் வரும். சரி, இப்ப நம்ம டோட்டல் ஒர்க் வந்து 204 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அவங்க கேட்கறது வந்து மொத்த ஒர்க்கு கேட்கல, 50% ஒர்க் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 50% ஒர்க் முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல பாதி தானே. அப்போ வந்து என்னன்னா 102 வந்து ஒர்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சரி, இப்ப நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு பண்ற ஒர்க் இப்போ 3 பேர் இருக்காங்களே. சோ அதாவது என்னன்னா அமன் பிளஸ் ராம் பிளஸ் வந்து என்னன்னா கபில், இவங்க 3 பேர் வந்து என்னன்னா ஒன் டே பண்றதுக்கான இது வந்து என்னன்னா எவ்வளவு நாள் பண்ணுவாங்க? இங்க ஒரு 12, இங்க ஒரு 3, இங்க ஒரு 4, 15. இங்க வந்து மொத்தம் வந்து என்னன்னா 12, 15, 19. ரைட், 19 ஒர்க் வந்து என்ன ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க. 19 ஒர்க் ஒரு நாளையில வந்து பண்ணுவாங்க. அதாவது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாள் அவங்க 13. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 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 ஆளு ஒரு நாளைக்கு ஒரு தான் பண்றான். அம்மன் வந்து ஒரு நாள் பண்றான்னா ராம் வந்து 2வது நாள் பண்ணுவான், கபில் வந்து 3வது நாள் பண்ணுவான். சோ அப்ப என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் 3 டே இருக்குல்ல, அந்த 3 டே வந்து என்னன்னா முடியும் போது எனக்கு எவ்வளவு ஒர்க் முடியும்? கண்டிப்பா வந்து என்ன 19 ஒர்க் வந்து முடியும்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து என்ன 3 ஒர்க் பண்ணுவான், செகண்ட் நாள் 4 ஒர்க் பண்ணுவான், 3வது நாள் 12 ஒர்க் பண்ணுவான். டோட்டலையும் கூட்டணும். டோட்டலா ஒரு 3 நாள் முடியும் போது எனக்கு 19 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடும். சரியா? அதே மாதிரி இப்ப நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி 3 போகும்போது எத்தனாவது இதுல வந்து 102வது ஒர்க் வந்து முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. சும்மா ரேண்டமா வந்து என்னன்னா நீங்க 5 போடுவேன். 15 டேஸ் வச்சுக்கலாம். 15 டேல வரும்போது நம்மளுக்கு எவ்வளவு வருது? 19 × 5 போடும். 19 × 5 பண்ணா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 95 வரும். ஓகேவா? அதாவது 15 நாள் நான் 95 ஒர்க் வந்து என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனா நான் 102 ஒர்க் 16வது டே, அந்த 16வது டே யார் வருவான்? அமன் தானே வருவான். ஏன்னா 15 நாள் முடியும் போது அடுத்து வந்து ரிப்பீட் ஆகும்ல, அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும்போது அமன் வந்து வரும். அவன் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிப்பான்? 3 ஒர்க் முடிப்பான். அப்ப 95ஓட ஒரு 3 ஒர்க் கூட்டுவான். எவ்வளவு வரும்? 98 ஒர்க் வந்து வரும். ரைட். அடுத்து 98 முடிஞ்சிருச்சா? இப்ப 17வது டேஸ் வரும். ஓகே, 14வது டேஸ்ல யார் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ராம் வந்து ஒர்க் பண்ணுவான். ராம் ஒரு நாளைக்கு வந்து 4 ஒர்க் பண்ணுவான். ஆல்ரெடி 98 இருக்கு. இப்ப 4 ஒர்க் பண்ணா அவ்வளவுதான், 102 ஒர்க் வந்து நமக்கு கம்ப்ளீட். அப்ப எத்தனாவது டேல முடியுது? 17வது டேல நம்மளுக்கு மொத்த ஒர்க்குமே கம்ப்ளீட். ஓகேவா? இது வந்து ஆன்சர் தப்புதான். 17 தான் வந்து ஆன்சர். 17 டேஸ். ஓகேவா? ஓகே, இதான் வந்து என்னன்னா ஆன்சர். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 17. ஃபைண்ட் த மீன் ப்ரொபோஷனல் பட்வீன் வந்து 0.64 அண்ட் 0.81. அதாவது இந்த 4 ஷிஃப்ட்லயுமே வந்து என்னன்னா ரேஷியோ ப்ரொபோஷன்ல இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதாவது மீன் ப்ரொபோஷனல், தேர்ட் ப்ரொபோஷனல், ஃபோர்த் ப்ரொபோஷனல், இந்த 3 கொஸ்டினுமே கேட்டுட்டாங்க. அதனால என்னன்னா நீங்க இந்த 2023க்கு அப்பியர் ஆக போறீங்கன்னா இந்த 3 ஃபார்முலாயும் வந்து என்னன்னா டெஃபினட்டா மனப்பாடம் பண்ணிக்க, ஒரு கொஸ்டின் டெஃபினட்டா வருது. அதனால வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டின் வந்து பிக் பண்ணிட்டோம். இதுதான் வந்து வரப்போனால. சரி, இதுல மீன் ப்ரொபோஷனல் எல்லாம் என்னன்னு பார்த்தலாமே. அதாவது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா ஏவை வந்து என்னன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து பி. அதாவது என்னன்னா இது ரெண்டும் வந்து என்ன சேம் ஆயிடும். அதான் மீன் ப்ரொபோஷனுக்கான இது. இப்ப அப்படியே வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏக்கான வந்து 0.64 இருக்கு. அதே மாதிரி வந்து என்ன எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். இங்கே வந்து எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். பி வந்து என்ன 0.81. ஓகேவா? சாரி, 0.81. இப்ப அப்படியே வந்து என்னன்னா இந்த எக்ஸ் வந்து என்னன்னா ஒரு சைட் போகலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். என்ன ஆகும்? 0.84 இன்ட்டு வந்து என்னன்னா 0.1 வரும். அவ்வளவுதான். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு வந்து இது அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ 0.84 இன்ட்டு 0.81 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 0. வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 வந்து என்னன்னா 5184 வரும். ஓகேவா? நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை, அதனால வந்து ரூட் எடுக்குமா? ரைட். இது வந்து என்ன 0.5184 இருக்குல்ல. இப்ப என்ன பண்ணுங்கன்னா இது வரைக்கும் நமக்கு தெரியும். இப்ப நான் ரூட் எப்படி வந்து 0.5184 எடுப்பேன்? அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்னா நம்ம இதுக்கு வந்து நம்ம போய் செக் பண்ணிட்டு இருக்கோம். அதான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பா வந்து என்ன 0.5184 வந்து என்னன்னா ரூட்டா தான் இருக்க போகுது. அப்ப என்ன பண்ணுங்கன்னா 4 ஏதோ ஒரு நம்பர் எடுத்துங்க. ஓகேவா? இப்ப நம்ம 70 எடுத்தா என்ன ஆகும்? 140 வரும். ஆனா அது வந்து வராது. 0.140 வரும். அது வந்து வரக்கூடாது. இப்ப 0. வந்து 72 எடுத்து வந்து செக் பண்ணி பார்ப்போம் சும்மா. 0. வந்து 72 இருக்குல்ல. என்ன பண்ணுவோம்னா 4 வரும், 14 வருமா? 14க்கு வந்து 1 வரும், இங்க மேல 1 வரும். 0 வரும், அதுக்கப்புறம் 1 வருமா? அடுத்து வந்து இங்கேயும் வந்து 14 வரும், மிச்சம் 1 வரும், 49 வரும், 50 வரும். ஓகேவா? 0 வரும். சோ 5 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 0 தான் வரும். சோ அப்ப என்ன மீன்? இங்க 5 வரும். அப்படியே போட வேண்டாம். 4, இங்க 8, இங்க 1, 5 அவ்வளவுதான் வருதுல.
லைக் 4 சமதளி புள்ளி வைப்போம், அதான் 0.5184 வந்தது. அப்ப டைரக்டா வந்து என்ன 0.72 எடுத்துக்க வேண்டியதான். உங்களுக்கு வந்து இந்த ரூட் போட கஷ்டமா இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் வச்சு போயிருன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 18. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா 2 நம்பர் வந்து என்னன்னா அந்த ரேஷியோ 3:8. ஓகே, if 8 வந்து என்னன்னா added to the each number, then ratio become வந்து 1:2. If 4 subtracted from the each number, then ratio will become எப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இது பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது சொல்றேன். ரேஷியோல கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து நம்பர் கிடையாது, இது ரேஷியோ. இட் மீன்ஸ் எப்படின்னா இப்போ வந்து 3:6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இது வந்து நான் நம்பர்னு வச்சுக்கிறேன். சரியா, இது வந்து நம்பர். இதுக்கு நான் ரேஷியோ பார்க்கணும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3 3 3 3 6. இப்போ 1:2 தான் வந்து ரேஷியோ. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3 3 3 3 6. இதுல ரெண்டுலயே காமனான ஒரு டேர்ம் இருக்கு பாத்தீங்களா. சோ இதை நான் எக்ஸ்னு வச்சுக்குவேன். சரியா, அதாவது என்னன்னா இந்த இடத்துல 1x and 2x, இதுல எந்த எக்ஸ்ல நான் சேமா ஒரு நம்பர் போடுறேன்னா அந்த நம்பர் போட எனக்கு நம்பர் வந்துடும். அதுதான் அந்த மீனிங். அப்படி பார்க்கும்போது இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோல வந்து என்னன்னா நான் நம்பர் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், 3x போடுவேன், இன்ட்டு வந்து என்ன 8x போடுவேன். ரைட், இப்ப 8 இஸ் ஆடட் டு த ஈச் நம்பர். அதாவது இந்த 3x கூட எவ்வளவுனா 8 வந்து ஆட் ஆகுது. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா இந்த 8x கூட வந்து 8 நம்பர் ஆட் ஆகுது. இந்த ரேஷியோ பிகம் வந்து 1:2 சொல்றேன். அப்ப ரேஷியோனாவே வந்து என்னன்னா இதுதான் டிவிஷன்ல தானே இருக்கு. அப்ப இங்க வந்து என்ன 8x பிளஸ் வந்து என்ன 8 ஆகுது. எவ்வளவு வருது 1/2 சொல்றாங்க. இப்ப அப்படியே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஸோ 3x இருக்கு, இங்க 8 இருக்கு, என்ன ஆகும் இந்த 2 வந்து இந்த சைடு வருமா. ரைட், இப்ப வந்து என்ன இந்த சைடு போகும்போது என்ன 8x பிளஸ் வந்து என்ன 8 ஆகும். ரைட், 8x பிளஸ் வந்து என்ன 8 ஆகுதா. இப்ப அப்படி வந்து என்ன 2 வந்து 6x வரும், 16 வரும். ஸோ இங்க வந்து என்னன்னா 8x இருக்கு, அதே மாதிரி வந்து பிளஸ் 8 இருக்கு. இப்ப ஒரு சைடு வந்து நெக்ஸ்ட், அதாவது இந்த சைடு போகும்போது வந்து 2x ஆகும். ஸோ இந்த சைடு வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வருமா. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வந்து என்ன வச்சு அப்படின்னா 4 வந்துருச்சு. இப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ எக்ஸுக்கு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன வரும் 12 வருமா. ரைட், 12 வரும். இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 32 வருமா. ரைட், 12ல இருந்து 32 வருது. சரி, இப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கப்புறம் நம்ம என்ன வேல்யூ பண்ணணும் அப்படின்னா அதோட நம்ம பாடாம 4 வந்து என்னன்னா சப்ட்ராக்ட் பண்ண சொல்லலாம். நான் 12ல இருந்து வந்து என்னன்னா 4 கழிப்பேன், அதே மாதிரி வந்து என்னன்னா 32ல இருந்து நான் 4 வந்து கழிப்பேன். சரியா, இப்ப கழிச்சதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா எனக்கு என்ன ரேஷியோ வரும் தான் கேட்டிருக்கேன். ஸோ 12ல இருந்து நான் 4 கழிச்சா எவ்வளவு வரும் 8 வருமா. 12ல இருந்து 7 கழிச்சா 8 வரும். 32ல இருந்து 4 கழிச்சா வந்து 20 வந்து 8 வரும். இது நம்ம அடிக்கலாம்ல, எதனால அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 4ஆல் அடிப்போம். 1 4 2 8 வரும். இது வந்து என்னன்னா 1 4 20 20 6 20 7 28 அவ்வளவுதான். 2 வந்து என்ன சாரி இதாயிடுச்சு கன்ஃபியூஷன் ஆகுது. ஓகே, 2 வந்து என்ன 7. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு கேட்டது. ஸோ ஆன்சர் வந்து டைரக்டா இருக்கு. சரியா, இது போட்டு வந்து பண்ணிடுவாங்க. சிம்பிளானது தான். 19வது கொஸ்டின் பாருங்க. A farmer has வந்து என்னன்னா 10 parrots இருக்கு, 40 வந்து ஹார்சஸ் இருக்கு. ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் லெக்ஸ் per animal. சரி, இப்ப லெக் தான் கேட்டிருக்காங்க. பேரட்னா என்னன்னா கிளி, ஹார்ஸ்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் குதிரை. சரி, இப்ப பேரட்டுக்கு எத்தனை கால் இருக்கும், 2 கால் இருக்கும். ஹார்ஸுக்கு வந்து 4 கால் இருக்கும். இவ்வளவு இது தெரிஞ்சுதான் உங்களுக்கு ஆன்சர் வந்து இருந்துச்சு. எப்படின்னா இங்க பாருங்களேன், 10 வந்து என்ன அப்படின்னா பேரட் இருக்கு, எத்தனை கால் இருக்கும், கண்டிப்பா வந்து 2 கால் இருக்கும். அதோட நான் என்னன்னா கூட்டுவேன், ஏன்னா 40 ஹார்ஸ் இருக்கு, எத்தனை கால் இருக்கும் 4 கால் இருக்கும். நம்மளுக்கு நான் மொத்த டோட்டல் வந்து என்னன்னா அனிமல்ஸ் எவ்வளவு, இங்க ஒரு 10 இங்க ஒரு 40 மொத்தம் 50 அனிமல், அவ்வளவுதானே. இதுக்கு வந்து என்னன்னா அவ்வளவுதான் ஆவரேஜ் என்ன வருதோ அதுதான் ஆன்சர். 20 வருமா, இங்க என்ன வரும் பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வரும், 160 வருமா, அண்ட் வந்து என்ன 50 வரும். அவ்வளவு. இப்ப வந்து என்னன்னா 180 பை வந்து என்னன்னா 50. ஸோ 0 0 அடிச்சிடும். இப்போ 15 பை வந்து என்ன 18/5 வரும். அடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் வரும்னா 3.6 வரும். ரைட்டா, ஏன்னா நீங்க 3 5 5 வரும். மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஸோ 30 6 5 30 அவ்வளவுதான். 3.6 வந்து என்னன்னா ஆன்சர் கரெக்டா. Question number 20, நம்மளோட கடைசி question. With a 10% discount on the market price, a seller earn வந்து என்னன்னா 5% profit. The market price is increased by 5% and 2 successive discount வந்து 5%, each are வந்து an offer. How much percentage profit as a seller வந்து என்னன்னு ஏன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்ப இதுக்கான கான்செப்ட் வந்து என்னன்னா நம்ம இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரி, அது நம்மளுக்கு தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ரைட்டா, ஸோ 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வேல்யூ வரும் பாத்தீங்கன்னா, அந்த வேல்யூ என்னோட எவ்வளவு இருக்குன்னா ஏன்னு வந்து என்ன 5% ப்ராஃபிட் வருது. அதாவது காஸ்ட் பிரைஸ்ல இருந்து நம்ம ப்ராஃபிட் பார்ப்போம். காஸ்ட் பிரைஸ் 100 இருக்கு, எனக்கு 5% வந்து என்ன ப்ராஃபிட்னா எவ்வளவு 105 வருமா. ரைட், அதாவது ஏதோ ஒரு மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் 105 வருது. இந்த 105 100 இருந்து எவ்வளவு 5% வந்து என்ன அப்படின்னா அது என்ன, அதான் எனக்கு ப்ராஃபிட். இதுல வந்து என்னன்னா 5% வந்து ப்ராஃபிட் வருது. இப்ப இதை வந்து என்ன அப்படின்னா இந்த மார்க்கெட் பிரைஸ் வைக்கல, இந்த மார்க்கெட் பிரைஸ் வந்து என்னன்னா 100% வச்சுக்கலாம். சரியா, 100% வந்து என்னன்னா எனக்கு எவ்வளவுன்னு வந்து என்னன்னா தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஆனா நான் இது வந்து என்னன்னா நான் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால இது வந்து என்னன்னா செல்லிங் பிரைஸ் தானே 105. அப்ப நான் செல்லிங் பிரைஸ் வந்து எனக்கு தெரியும், ஆனா அது எத்தனை பர்சன்டேஜ் 90%. ஏன்னா வந்து என்ன 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தனால இப்போ 90% எவ்வளவு 105. இது கண்டுபிடிச்சா எனக்கு வந்து என்னன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், பண்ணா எக்ஸ் வந்துரும்ல. அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 105 இன்ட்டு 100
y வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 வருமா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டா இங்க இருக்கு 0 0 அடி ஆகும். ஸோ அது எல்லாத்தையும் அடிச்சோம் அப்படின்னா நமக்கு x வந்து டேரக்டா வந்துடும். எவ்வளோனா 116 வந்து 6 வருது. சரி, இப்போ x மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டேன். மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 116.6 இருக்கு. சரியா, இப்போ மார்க்கெட் பிரைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 116.6. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த மார்க்கெட் பிரைஸ்ல 5% வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 5% வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5 அதாவது 5% ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 116.6 கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதானே. 5 வந்து என்னன்னா 100 போடுவோமா இன்ட்டு 116.6. இது நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், இந்த 2 ஜீரோ இருக்குல்ல, அவ பணம் இங்க வந்து என்னன்னா இங்க வந்துடும். அதாவது 5 இன்ட்டு 1.166 வரும். சரி, இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வந்து என்னன்னா 83 வரும். ரைட்டா, ஸ்மால் மல்டிபிளிகேஷன் தான் பண்ண நமக்கு ஆன்சர் வரும். சரி, இப்போ மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட நுப்பாட்டல அவன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஆட் பண்ணல, ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணிடுவோம். அதாவது என்ன 116.6ஓட 5 வந்து என்னன்னா 83 வந்து என்ன ஆட் பண்ணுவோம். சரியா, அப்ப ஆட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு வருதுன்னா 122 வந்து என்னன்னா 43 வருதா. ரைட், இதுல இருந்து எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்க போறேன் பாருங்க. இப்ப 122 வந்து என்னன்னா 43 வருதுல. இதுக்கப்புறம் நான் எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% வந்து என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகேவா, அப்ப 122ல 10% எவ்வளவு வரும், 10% பார்த்தோம்னா 12.2 வரும். 12.2ல பாதி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.1 தானே. அவ்வளவுதான், 6.1 நம்ம கழிக்கணும். 122.43ல 6.1 கழிச்சுன்னா 116 வந்து 33 வரும். ஆல்ரெடி கழிச்சிட்டேன், அதனால சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் பண்ணி, ஏன்னா சக்சஸே வந்து 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அதனால இங்க 5% மறுபடியும் கொடுக்குமா, இங்க 5% கொடுக்கணும். அப்ப 116.33ல 5% பார்க்கணும். 10% வந்து 11.6 வரும். அப்ப 5% எவ்வளவு வரும், அதுல பாதி தானே 5 வந்து 8 வரும். ரைட்டா, இப்ப இதை வந்து என்னன்னா கழிக்க வேண்டாம். 116.33ல 5.8 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு வருது, 110 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 வருது. இதுதான் வந்து என்ன எனக்கு ஃபைனலான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ். ஓகேவா, இப்ப என்னோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, அதாவது நார்மலான இருக்கிற காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு 100%. காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னா 100 ரூபா. இப்ப நான் செல்லிங் பிரைஸ் வந்து என்னன்னா எவ்வளவு வருதுன்னா ஸோ செல்லிங் பிரைஸ் வந்து என்ன அப்படின்னு எவ்வளவு வித்துருக்கேன் 110 ரூபா.53. இதுல எவ்வளவு கூடி இருக்கு 10% 0.5, அதாவது 10.5 வந்து என்ன பர்சன்டேஜ் கூடி இருக்குல்ல, அதுதான் அவன் கேட்டிருக்கான். ஸோ இது எவ்வளவு உனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா 10% 0.5ல வந்து என்னன்னா உனக்கு ப்ராஃபிட் வந்துருக்கு. ஓகேவா, இது சும்மா பேசிக் தான், பட் நமக்கு அந்த கான்செப்ட் வந்து கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ இதோட நம்மள வந்து என்ன அந்த 10th ஜனவரியில வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸான ஷிஃப்ட் வந்து 4 ஷிஃப்ட்டுமே பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம்னா இந்த 4 ஷிஃப்ட்லுமே வந்து என்ன அப்படின்னா எந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் 20 கொஸ்டின், இந்த 20 கொஸ்டினுமே வந்து ஒவ்வொரு பேட்டர்ல இருக்குல்ல. ஸோ அதுக்கான கொஸ்டின் வந்து என்னன்னா அந்த 4 ஷிஃப்ட்டையும் கம்பேர் பண்ணும் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 2023க்கு நம்ம எந்த மாதிரி வந்து அந்த கொஸ்டின் யூஸ் பண்றது, ரிப்பீட்டடான கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னா லைக் அதை வந்து நம்ம வந்து என்னன்னா ரொம்ப வந்து என்னன்னா கான்கிரீட்டா வந்து என்ன ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுல வந்து மிஸ்டேக் வரக்கூடாது. அந்த மாதிரி கொஸ்டின் எடுத்து வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா, அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.